நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட சைஸில் ஒரு ஏசி எடுத்து வந்திருக்கேன். அப்புடின்னு சொல்ல எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இது சின்ன ஏசி தான். இன்றைக்கி இதுலேருந்து தான் எவ்வளோ காப்பர் வருதுன்னு பிரித்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஒரு ஏசியில் எவ்வளோ காப்பர் வருதுன்னு. எனக்கும் தெரியாது. இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு. மறக்காமல் அதுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும். தள்ளி விட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நம்மளுக்கு மேலே இருக்கிற இரும்பு தேவையில்ல. நம்மளுக்கு உள்ளே இருக்கிற காப்பர் தான் வேணும். அதுக்காக நெட்டு போல்டெல்லாம் கழட்டி தூக்கிடணும். எனக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருப்பாங்க போல் ஏசிக்கு. வாங்க கழட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டா தனித்தனி ஆயிரும். கீழே ஒரு ஸ்க்ரூவை சைடாக மாட்டியிருக்காங்க. அது கழட்டினாலே வரல. நானும் உடச்சி பார்க்குறேன், வரவே மாட்டேன்றான். அவ்வளோ டைட்டு. நண்பர்களே, இந்த ஏசியோட பேர் பார்த்தீங்கன்னா வால்டஸ்ன்னு இருக்குது. ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. இதை நம்ம எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? 1 கிலோ இரும்பு பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து கிலோ 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது கலட்டி க்ளீனாக எடுத்து பார்த்தா தான் எவ்வளோ லாபம் வருதுன்னே தெரியும். இதில் கொஞ்சம் எல்லாம் பெரிய பெரிய மோட்டராக இருக்கிறதுனால லாஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். சரி, இப்போ எல்லாம் கலட்டுன்னு எத்தனை பொருள் தூக்கி தனியாக உரமாக போட்டுடலாம். இந்த வலை நாற்றுக்கு வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஒரு வேளை மீன் உள்ளா போயிருன்னு வச்சுருப்பாங்களோ. டஸ்ட்டு போகிறதுக்கு இன்னும் சின்னசாக என்ன துணி மாரி கட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவ்வளோ பெரிய வலை நாற்றுக்கு காரணும். என்னது இது கையோடு வருது? நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸர் இருக்குது. அப்புறமா ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது. இது மூணுத்துலேயுமே காப்பர் இருக்கும். இது 3 கட் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளுக்கு வேலையே. ஃபஸ்ட்டு இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபேனை பிரிச்சுட்டு இது பிரிச்சுட்டா ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு இந்த ரேடியேட்டர் எடுத்துடலாம். ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கைய வச்சு அண்ணடா. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். ஒரே பனி மூட்டமா இருக்கு. இதில் கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ ஞாபகம் வரல. மெண்டலா நல்ல வேற வெடிக்கிற கேஸாக இருந்தால் என்ன ஆகுது நம்ம நிலமை. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். பாருங்க, அப்படியே அடுத்த பனி கூட்டம் மாரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லேயராக இதுலேயும் காப்பர் இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு கிடக்க முடியாது. இது ஒன்று. இன்னும் கொஞ்சம் காப்பருங்களாம் அந்த கம்ப்ரஸரில் ஒட்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் இல்லை. ஆனால் கொலை மட்டும் கூண்டு கட்டி வாழ்ந்துனுங்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ கொலையும் எதுவும் இல்லை. நம்மளுக்கு முக்கியமானது இதுவும். இதுக்கு முன்னாடி ஒரு ரேடியேட்டர் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 200-300 கிராம் இருக்கும். அவ்வளோ காப்பர். இது வேஸ்ட். பிளாஸ்டிக்கில் போட போகாது. குப்பை குப்பை குப்பை. கரெக்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குண்டாவை தூக்குறதா பெரிய கஷ்டம். இதை நான் ஏன் கட் பண்ணி எடுத்தேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பித்தாலையும் இருக்குது, காப்பரும் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காப்பர் எடுத்தே ஆகணும். நம்ம சின்ன சின்ன காப்பர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எந்த காப்பரும் எங்கேயும் போடலை, வேஸ்ட் பண்ணல. அத்தனை காப்பர் வெயிட் போட போகிறோம். 1 கிராம் கூட விடாமல் எடுத்து வெயிட் போடுறேன்.
எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு இதையும் கட் பண்ணி எடுக்கணும். எவ்வளோ வரப்போகுது தெரியல, அலுமினியமாக இருக்க போதான்னு தெரியல. நல்லா இல்லையா நண்பர்களே? பார்த்தீங்கன்னா நம்மளாம் தனித்தனியாக பிரித்து மேஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதையும் கட் பண்ணி காப்பரை பழக போகிறோம். இது எப்பவும் போல தான் வழக்கம் போல் கட் பண்ணி காப்பரை பழக போகிறோம். இதில் அந்தளவுக்கு காப்பர் இருக்காது, ஆனால் கொஞ்சம் இதுலேயும் ஒரு அளவுக்கு வரும். எவ்வளோ வருதுன்னு தெரியாது. இந்த 3த்துலேயுமே காப்பர் இருக்கும். 3மே கட் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம். அலுமினியமாக வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். அப்புறமா இது ஒன்று மட்டும் தான் காப்பராக போயிடும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆரம்பிச்சிடலாமா? சவுண்ட் கேட்குது. இது எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணிடலாம். இந்த மோட்டரை அந்த மோட்டரை கட் பண்ணிடலாம். வேணா இது நாளைக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒரே நாளைக்கு ஆகாது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வேறு நிறையா வேலை இருக்குது. சீக்கிரம் ஒடிக்கணும் எடுத்துவோம். நண்பர்களே, இந்தமாரி பெரிய பெரிய மோட்டரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கண்ணாடி, காலுக்கு ஷூ, கைக்கு க்ளவுஸு, இந்தமாரி எல்லாமே போட்டுக்காங்க. எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. இது வேறு காப்பர் வருது அலுமினியம் வருதுன்னு எல்லாம் மஞ்சள் கலர் ஸ்டிக்கராக இருக்குது. இதுமாரி மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா வச்சுரியா அதிகமாக அலுமினியம் கொடுத்துட்றாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பருங்க இருக்குது. அதை கட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். என்னன்னே தெரியல. இங்கே பாருங்க, சும்மா அருவி போல் ஊற்றுது. ஏக்கரமான என்ன இது ஆசிடாக இருக்குமோ? இது ஆயில் போல். எதுவுமே நல்லதுக்கு இல்லை. மூக்கில் மாட்டிச்சு. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எவ்வளோ பெரிய காப்பர் வரப்போகுதுன்னு தெரியல. காப்பராக வரணும். நண்பர்களே, இங்கே வந்து பாருங்கள், காப்பர் அருமையாக தருது. நண்பர்களே, செக் பண்ணதில் காப்பர் தான். என்ன இரும்பு பெருசாக இருக்குது, காப்பர் சிறுசாக இருக்குது, காப்பர் ரேட் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளவோ பிளாஸ்டிக் பார்த்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அடித்தாலே உடைய மாட்டேன். கடைசியில் மிஷினில் தான் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் எடுக்கிறதா போச்சு. இந்த 4 நெட்டையும் கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆச்சு. இந்த பக்கம் கட் பண்ண அந்த பக்கம் பறக்குது. நெட்டு கட் பண்ணதெல்லாம் ரொம்ப மோசம். நண்பர்களே, காப்பரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா அருமையாக இருக்குது. என்ன இதுலேருந்து பிரித்து எடுக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இரும்பு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு? அவ்வளோ வெயிட்டு, மொத்த வெயிட்டுமே இரும்பு மட்டும்தான் இருந்திருக்க மாட்டேங்குது உள்ளார. இந்த இரும்பே பார்த்துருந்தா வேலைக்கு ஆகுது. அதனால் தூக்கி வச்சிடலாம். இந்த ஒரு மோட்டரை கட் பண்ணுறதுக்குள்ளே ஆளெல்லாம் ஒரு கந்தரகோலம் ஆகிட்டாங்க பாருங்க. அப்படியே சாக்கடை மாரி இருக்கேன். ஆல்ரெடி சாக்கடை மாரி தான் இருப்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன். சரி வாங்க, இதுலேருந்து காப்பரை பிரித்து எடுத்தாலாம். எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். எப்பவும் போல தான் இரும்பை ஒட்டி கட் பண்ணி எடுத்துட்டா காப்பர் ஈஸியாக வெளியே வந்துடும். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படுறதா இருக்கும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிளேடு அந்த அளவுக்கு ஆழம் இறங்காது. இந்த சின்ன பிளேடால் ஃபுல்லாகவே கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் தட்டி நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் மட்டும்தான் ஃபுல்லாகவே கட்டாகி வெளியே வரும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கட் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம கட் பண்ணுறது ஏசியோட சின்ன மோட்ரு.
இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவு காப்பர் இருக்காது, இருந்தாலும் இதுலேயும் காப்பர் இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. ஒரே ஒரு சின்ன கட்டிங் மிஷின் இருந்தால் போதும், நம்ம எல்லாத்தையுமே எல்லா வேலையுமே இதுலேயும் செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, நெட்டு கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நானும் ரொம்ப நேரம் முன்பக்கம் அடிக்கிறேன், சுற்றிக்க படகு போட்டு கீழே அடிக்கிறேன், மேலே அடிக்கிறான். ஏன் அந்த ஃபேனோட மூடி ஓப்பன் ஆகலாம், அதில் ஒரு பிசுறு மட்டும் கட் பண்ணதில் மாட்டின்னு இருந்திருக்க மாட்டேங்குது, அதுக்கே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இரும்பை கட் பண்ணிட்டு காப்பர் எடுத்துகிட்டு வேலை முடிய போகுது. எல்லா மோட்டர் கட் பண்ணுறதுக்குமே ஒரே ஐடியாலஜி தான். இரும்பை ஒட்டி கட் பண்ணுறோம், உள்ளே அந்த காப்பரை வெளியே எடுக்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு. சூப்பராக இருந்துருச்சுல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட காப்பர் தான் எடுக்க போகிறோம். இது ஈஸியாக தான் இந்த காப்பர் எடுக்கிறதுக்கு. மேலே ஒரு இரும்பை வச்சு எப்பவும் போல் வழக்கம் போல் தட்டிகிட்டே இருந்தேன். இது ஆயிலே இருந்ததுனால ஈஸியாக வரும் காப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பைய போல் தான் இருக்கார். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது காப்பர். நான் ரொம்ப கம்மியாக தான் வரும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் நல்ல காப்பராகவே இருக்குது. பார்ப்போம் இதில் எவ்வளோ வருதுன்னு. இல்லை அவ்வளோ பெரிய மோட்டர்லேயே காப்பர் ஈஸியாக வருது. இதில் நானும் அடிக்கிறோம், ஒரு இன்ச்சாக கூட இறங்க மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன்னு இந்த மோட்டர் மட்டும். நண்பர்களே பார்த்தீங்களா வித்தியாசம் எப்படி இருக்குன்னு. பெரிய மோட்டரில் எவ்வளோ காப்பர், சின்ன மோட்டரில் எவ்வளோ காப்பர் இருக்குது. இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி போய் கொடுத்தா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காசு தருவாங்க. இல்லைனா அவங்க கொஞ்சம் திமிரு மாட்டி பேசுவாங்க. அதனால் குப்பையை க்ளீன் பண்ணி எடுத்தே ஆகணும். நண்பர்களே இதுதான் 2 மோட்டரோட சுத்தமான காப்பர். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுது. சாப்பிட்டா நாளைக்கே உயிரோடு இருப்பினான்னு தெரியல, அதனால் இதை ஒரு வாரமாக வச்சிடறேன். அவ்வளோதான் நண்பர்களே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் நாளைக்கு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுப்போம். நீங்களே பார்த்துக்காங்க, ஒரு காப்பர் விடாமல் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் என்னுடைய நண்பர்களுக்கான சேரை அவங்களுக்காக எடுத்து கொடுக்க முடியும். அதனால் ஒரு காப்பரை கூட மிஸ் பண்ணாமல் வச்சு வெயிட்டு போட்டு நாளைக்கு சேலஞ்ச் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறோம் நண்பர்களே. ஒரு பெரிய கம்ப்ரஸர்லேருந்து சின்ன ஃபேன்லேருந்து அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த காப்பர் எல்லாமே கட் பண்ணி இவ்வளோ எடுத்தாச்சு. நாளைக்கு கடைசியாக ஒரு டைம் எப்படி இருக்கான் பாருங்கள், சும்மா தரமாக கட்டியிருக்காங்க காயில். இந்த மாரிலாம் யார் கட்டுவாங்கன்னு தெரியல. மிஷினில் கட்டுறாங்களா இல்லை மனுஷங்க தான் கட்டுறாங்களான்னு தெரியல. இந்த சின்ன மோட்டரை பாருங்கள், அதுக்கு மேலே இருக்குது. இது பார்க்கும்போது ஏதோ ரங்கராட்டம் சார் ஐயனா இருக்குது. ஐயோ இது சொல்லவே முடியல போங்க. நண்பர்களே அடுத்த நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர்லேருந்து தான் மொத்த காப்பர் எடுக்க போகிறோம். இது எடுத்து முடிச்சுட்டா மொத்த வேலையை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வீடியோவுக்கான ரிசல்ட்டை சொல்லிவிட்டு கிஃப்ட்டு கொடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இரும்பு கட் பண்ணி எடுக்கணும். இரும்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏசியை 4 பீஸாக போட்டாச்சு. எப்பவும் போல் தான் நம்ம வழக்கம் போல் மேலே ஒரு கோடை போட்டு அடியில் ஒரு கோடை போட்டு தட்டி காப்பரெல்லாம் எடுத்தால் வேலை முடிய போகுது. ஒரே பொசிஷனில் கட் பண்ணதுனால ஏதோ எலும்பு ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்.
என்னன்னு தெரியல. எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து காப்பரை பிரித்து எடுத்தால் முடிஞ்சு வேலை. அப்புறமா வெயிட்டு போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது எடுத்து பார்த்தா தெரிய போகுது லாஸ்ட். வாங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. இதுலேருந்து காப்பர் பிரித்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க கத்தி இருக்குது. இந்த மொக்க கத்தியில் வெட்டி வெட்டி தான் மொத்த காப்பர் எடுக்க போகிறேன். முதல் காப்பர் சூப்பராக இருக்குது. ஏன்னா பைப்பு சின்னதாக இருக்குது, வெயிட் இல்லை. அது பார்க்கறதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அந்த பக்கமாக இன்னும் ஒரு வாரம் வைக்கணும். கடைசி பீஸு எடுத்துட்டா வீடியோ முடிஞ்சிடும். சீக்கிரமாக எடுக்க பார்க்குறேன். ஹலோ நண்பர்களே, நம்ம 2 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏசிலேருந்து ஒரு காப்பர் கூட விடாமல் மொத்த காப்பர் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது வெயிட் போட்டு எத்தனை கிலோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோன்றதை செலக்ட் பண்ண போகிறோம். வெற்றியாளரை தேர்வு செஞ்சு அவருக்கான காசு, அவருக்கான அன்பளிப்பை கொடுக்க போகிறோம். ஓகேவா? வெயிட்டு பத்தரலாமா? நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க பார்க்குறதுக்கு முன்னாடி. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிலேருந்து ஒட்டுமொத்த காப்பரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இங்கே பாருங்க, ஏசிலேருந்து ஒரு காப்பர் கூட மிஸ் பண்ண கிடையாது. எல்லா காப்பருமே எடுத்து வந்துருங்க. பார்த்துக்காங்க. ஒரே காப்பர் கூட விடலை நண்பர்களே. எல்லா காப்பரும் எடுத்துக்கா. இப்போ வெயிட் போட்டுடலாம். இந்த ஸ்கேலில் தான் வெயிட் போட போகிறோம். ஆப்பிள் இருக்குது. நம்ம ஸ்கேல் கொஞ்சம் சுவிட்ச் இல்லை, அதனால் இது நம்ம ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு கிடையாது. இந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஆனே ஆகும். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. 0 இருக்கா? ஒரு டைம் கையை வச்சு போவோம். கரெக்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். காலை குத்திச்சு இருக்கா அப்புறம். கீழே எதனா விழுந்துருக்கா? ஆமாம், ஒரு பீஸ் இருக்குது, 2 பீஸு. ஓகே, நண்பர்களே பார்த்தீங்களா, ஒரு ஏசியில் கிட்டத்தட்ட 5 கிலோ 300 கிராம் காப்பர் எடுத்திருக்கேன். ஒரு பின் குறிப்பு என்னென்னா, எல்லா ஏசிலையுமே இதே அளவு காப்பர் வராது. ஒரு சில ஏசியில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ தான் வரும். இப்போ வர புதுசாக வர ஏசியில் மட்டும்தான் அதே 3 கிலோ தான் தருவாங்க காப்பர். ஆனால் மோட்ரு எல்லாமே சின்னதாக இருக்கும். இது வந்து பழைய ஏசின்றதுனால மோட்டர்லேருந்து எல்லாமே பெருசாக இருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏசியோட வெயிட்டு ஒரு 60 கிலோ வந்துச்சு. 60 கிலோ வந்துமே நான் ஒரு 10 கிலோ காப்பர் வரும்னு பார்த்தேன். ஆனால் 5 கிலோ தான் வந்திருக்கு. 5 கிலோ 300 கிராம். இத்தனை பேர் இது 5 கிலோ 300 கிராம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அவங்க தான் வெற்றியாளர். நானும் பார்த்துட்டு இப்பயே பார்த்துட்டு ஒரு ஆள் 2-3 கமெண்ட் இருந்தால் குழுக்குள் முறையில் தரலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்ததுக்கு தான் 5 கிலோ காப்பர் தான். அது இன்ஸ்டாகிராமில் ஒரு கிலோ காப்பர் தரேன்னுட்டேன். யூடியூப்பில் ஒரு கிலோ காப்பர் தரேன்னுட்டேன். அதனால் எனக்கே பார்த்தீங்கன்னா 3 கிலோ தான் நிற்கும். மன்னிச்சுக்காங்க நண்பர்களே, குழுக்கள் முறையில் தரேன். ஃபஸ்ட்டு இப்போ போய் செக் பண்ணிடலாமா? நிறைய கமெண்ட்டுங்க. 5 கிலோ 8 கிலோ 5.5 கிலோ 5 கிலோ 300 மட்டும் 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லா வீட்லேயுமே ஏகப்பட்ட கமெண்ட்டு. ஆனால் அந்த 2 பேர் மட்டும் எப்படி கரெக்டாக கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏசி கடை வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவருக்கும் எந்த சம்மதம் கிடையாது. அவர் அது நார்மலாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நண்பர்களே, மொத்த கமெண்ட் செக் பண்ணதில் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒருத்தரோட பேர் பார்த்தீங்கன்னா ஏஐ மாடல், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல்னு இருக்குது. அவரோட பேர் வேணா கீழே காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்காங்க. 2 பேர் ஜெயிச்சதுனால நம்ம எப்படி தர போகிறோன்னா கண்ணை மூடிக்கினே குலுக்கல் முறையில் தான் தர போகிறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு. முடிவு என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்குற லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல. வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மாடல் F4Vன்னு இருக்குது. அவர் தான் ஜெயிச்சிருக்காரு.
கேமிங் சேனல்ன்றவர் ஜெயிக்கல. ஆனால் இவருக்கு எதனா ஒரு ஆறுதலாக எதனா பரிசு கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நம்மளாலும் சரி அந்த 2 நண்பர்களுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இருந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனே இவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு திறந்துடுறான்னு. நான் யாருக்கும் சொல்லவும் கிடையாது. நீங்கள் நம்பலாம், இல்லை நம்பாமல் என்னை திட்டினாலே திட்டிக்காங்க. இதுதான் உண்மை. என்றைக்குமே அந்தமாரி கேவலமான செயல் செய்ய மாட்டேன் நண்பர்களே. அடுத்தடுத்து இந்தமாரி நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, பாய். மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வெற்றி பெற்றவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.